படிஸ், இந்த விஷயத்த இங்கே பேசியே ஆகணும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரோடு போடுறது, மக்களுக்கு உணவு கொடுக்கறது, அப்புறம் இந்த வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கறது, ஆக்சுவலாக இதெல்லாம் யாரோட வேலை? நம்ம கவர்மெண்ட் செய்யணும். கவர்மெண்ட் யார் யாருக்கெல்லாம் செய்யலை, எந்தெந்த பகுதியிலலாம் கவர்மெண்ட்டுக்கான உதவி போய் சேரலை, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஒருத்தவங்க போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் டிவிக்கு. இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கம்ன்ற பேரில் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகன்ற பேரில் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய்க்கு என்னங்க இருக்குது? ஏங்க இதெல்லாம் பண்ணணும்? ஒரே விஷயம்தான், மக்களால் நான் சம்பாதிச்சேன், அந்த மக்களுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும். இங்கே இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா கூட அதுக்குன்னு ஒரு பவர் வேணும்ல. ஸோ அந்த பவர் ஏன் அரசியலாக இருக்கக்கூடாது? ஸோ அதனால விஜய் கம் டு பாலிடிக்ஸ். இதை புதுசாக ஒரு சொல்ல, இன்னைக்கு எனக்கு இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கு, இத்தனை கோடி நான் சம்பளம் வாங்குறேன், அதனால நான் இப்போ அரசியல் வரலாம். விஜய் வரல. பழைய வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது, அதுலலாம் போய் பாருங்க. விஜய் என்ன நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, நான் அரசியல் வரேன்னு. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, மக்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்ற ஒரு பேர்ல மக்களுக்கு பிரயோஜனமே இல்லாத நலத்திட்டங்களை சொல்லி ஊழல் பண்ணி மக்களோட வளர்ச்சியை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி தன்னோட குடும்ப வளர்ச்சியை மேலே உயர்த்தி ஊழல் மேல ஊழல், திருட்டு மேல திருட்டு, பொய் மேல பொய், இப்படி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அமைக்கிற இந்த கேடுகட்ட ஆட்சி பதவியில் இருக்கும்போது விஜய்க்கு என்ன குறை?